ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. கோடை வெயிலுக்கு மத்தியில் தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் சூறைக்காற்றுடன் கனமழை பெய்தது. பல இடங்களில் மரங்களும் மின்கம்பங்களும் முறிந்து விழுந்ததால் மின் விநியோகம் மற்றும் போக்குவரத்து பாதித்தது. தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவிலில் கனமழை காரணமாக சாலைகளில் 6 போல் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. சங்கரன்கோவிலிருந்து திருவேங்கடம் செல்லும் சாலை உள்ளிட்ட பகுதிகளில் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு ஆளாகினர். சங்கரநாராயணன் கோயிலுக்குள் மழைநீர் புகுந்தது. இதனால் பக்தர்கள் அவதியடைந்தனர். கடையம் சுற்றுவட்டார பகுதிகளான ஆழ்வார்குறிச்சி, சம்பன்குளம் உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. அதேபோன்று சுரண்டை உள்ளிட்ட பகுதிகளிலும் மழையின் தாக்கம் நீடித்தது. திருநெல்வேலியில் முற்பகலில் வெயில் சுட்டரித்த நிலையில் பிற்பகலில் பாளையங்கோட்டை, மகாராஜா நகர், கேடிசி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் கருமேகங்கள் சூழ்ந்து கனமழை கொட்டியது. இதனால் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கியது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் பத்துகாணி, ஆறுகாணி, கடையாலுமூடு, திருப்பரப்பு உட்பட பல்வேறு மலையோர பகுதிகளிலும், குழித்துறை, களியக்காவிளை, மார்த்தாண்டம் உட்பட பல்வேறு நகரப் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்தது. மழை காரணமாக பல பகுதிகளில் மின் இணைப்புகள் துண்டிக்கப்பட்டன. தேனி மாவட்டம் பெரியகுளம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக பெய்த கோடை மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவியது. திருப்பூர் மாநகர் பகுதியில் சூறாவளி காற்றுடன் கூடிய மழை பெய்தது. இதனால் மரங்கள், மின்கம்பங்கள் சாய்ந்து போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. வெள்ளியங்காடு, திருவிக்கா நகர், கோபால் நகர், KMG நகர் என பல்வேறு பகுதிகளில் மின் விநியோகம் துண்டிக்கப்பட்டது. ஏராளமான மரங்கள் முறிந்து வீடுகள், வாகனங்கள் மீது விழுந்து பாதிப்பை ஏற்படுத்தின. இதனிடையே திருப்பூரில் சூறைக்காற்றின் போது பொருட்கள் பறந்து சென்ற மற்றும் மின்மாற்றி கீழே விழுந்த காட்சி வெளியாகியுள்ளது. சில நிமிடங்களே வீசிய சூறைக்காற்று பெரும் சேதத்தை ஏற்படுத்தியது. அருப்புக்கோட்டையில் மாலையில் பலத்த காற்று மற்றும் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்தது. தாழ்வான பகுதிகளில் மழைநீர் வெள்ளம் போல் பெருக்கெடுத்து ஓடியது. VVR காலனியில் பலத்த காற்று காரணமாக மரம் முறிந்து சாலையின் நடுவே விழுந்தது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் மற்றும் வாணியம்பாடியில் சூறைக்காற்றுடன் மழை பெய்தது. பலத்த காற்றினால் கோவில் கும்பாபிஷேக விழாவிற்காக வைக்கப்பட்டிருந்த கட் அவுட் சாரம் மற்றும் தனியார் திரையரங்கு சுவரில் அலங்கரிக்கப்பட்டிருந்த பொருட்கள் சரிந்து விழுந்தன. சிவகங்கை நகர் பகுதியில் திடீரென வீசிய சூறைக்காற்று சாலையோர கடைகளின் மேற்கூரைகளை பதம் பார்த்தது. மழை பெய்ததால் பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகள் அவதியடைந்தனர். உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாக பெய்த மழையிலும் சுற்றுலா பயணிகள் தாவரவியல் பூங்காவை கண்டு ரசித்தனர். அதே நேரம் குன்னூர் மேட்டுப்பாளையம் சாலையில் பர்லியார் பகுதியில் பலத்த காற்றால் ராட்சச மரம் சாய்ந்ததில் மின்கம்பி அறுந்து விழுந்தது. உடனே மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் அசம்பாவிதங்கள் தவிர்க்கப்பட்டன. சாலையில் மரம் விழுந்ததால் ஆம்புலன்ஸ் உட்பட நூற்றுக்கணக்கான வாகனங்கள் போக்குவரத்து நெரிசலில் சிக்கிக் கொண்டன. மேட்டுப்பாளையம் அடுத்துள்ள மலையடிவார கிராமங்களில் பலத்த காற்றுடன் மழை பெய்தது. ஒரு சில இடங்களில் மின்கம்பங்கள் சாய்ந்து மின்கம்பிகள் அறுந்து விழுந்தன. தோளம்பாளையம் என்ற கிராமத்தில் விவசாய தோட்டத்திற்கு சென்றபோது அறுந்து கிடந்த மின்கம்பியை மிதித்ததில் கோவிந்தராஜ் என்ற விவசாயி மின்சாரம் தாக்கி உயிரிழந்தார். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம், கடம்பூர், எக்காத்தூர், காணக்குந்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. இதனால் காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டதால் கடம்பூர் மற்றும் அணைக்கரை பள்ளம் வழியாக செல்லும் கிராமங்களுக்கு போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. திங்களூர், சுஜில்கரை, கேர்மாளம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்ல முடியாமல் வாகன ஓட்டிகள் தவித்தனர். 1.5 மணி நேரத்துக்கு பிறகு வெள்ளம் வடிந்ததால் போக்குவரத்து சீரானது. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ.